Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான ரேங்க் லிஸ்ட் 2 கவுன்சிலிங் 2 வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஏன்னா என்கிட்ட நிறைய நபர்கள் வந்து இத பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எங்களுக்கு வந்து பேரே இல்ல, கூப்பிடவே இல்ல. நிறைய பேர் வந்து கால் வரல, மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பீப்புள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரோ ரெண்டாவது ரவுண்டு வந்து எப்போ வரும், ரெண்டாவது ரேங்க் லிஸ்ட் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்களா, அதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரெண்டாவது கவுன்சிலிங் ரெண்டாவது ரவுண்ட் வந்து எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், ஏதாவது ஸ்கெடியூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண போகிறேன்பா. வீடியோ வந்து தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து யாரெல்லாம் அட்மிஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்கன்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கே இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து முடியல. அதுக்குள்ள ரெண்டாவது கவுன்சிலிங் எல்லாருமே வந்து போயிட்டீங்க. அவசரப்படாதீங்கன்னு தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்ட பந்தயமோ வந்து ஒரு போட்டியோ வந்து கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் வந்து இருக்க தான் செய்யுது, சீட் வந்து இருக்க தான் செய்யுது. நீங்கள் எந்த காலேஜில் படித்தாலும் பிகாம் தான், பிஎஸ்சி தான், சரிங்களா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தவிர வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகாம் படிச்சிங்கன்னா இந்த காலேஜ்லேயும் சேமாக தான் இருக்கும், அந்த காலேஜ்லேயும் சேமாக தான் இருக்கும், சரிங்களா? அதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம வந்து டாபிக் வரலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, எப்போ வந்து முடிய போகுது அப்படின்னா 10ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. உயர்கல்வித்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அதாவது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கட்ட கலந்தாய்வு வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ ரெண்டாம் கட்ட கலந்தாய்வு வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான காலேஜ் வந்து, அதாவது தண்டியார்பேட்டையில் இருக்கக்கூடிய சென்னை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கான வெப்சைட் லிங்க்கை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இக்கல்லூரியில் 2023 to 24 கல்வி ஆண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை 2ஆம் கட்ட கலந்தாய்வு கீழ்கண்ட அட்டவணைப்படி நடைபெற உள்ளது அப்படிங்கிறத அவங்க வந்து தெளிவாக வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு காலேஜுக்கும் இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க மதுரையாக இருக்கலாம், இல்லை திருச்சியாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டாக இருக்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வீடியோ பார்க்குறீங்கிறது முக்கியம் கிடையாது. அந்தந்த காலேஜுக்குன்னு வெப்சைட் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு ரீஸ்கெடியூல் வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் மாறுபடும். ஆனால் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2ஆம் கட்ட கலந்தாய்வு வந்து ஜூன் 12ஆம் தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து 10ஆம் தேதி, நாளையோட முடியுது. இன்றைக்கி டேட் வந்து 9 ஆகுது. நாளையோடு நம்மளுக்கு வந்து முடியுது. ஃபஸ்ட் ரவுண்டில் உங்கள் பேர் வந்து இருந்து எனக்கு ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து ஒரு 50வது ரேங்கில் இருந்தேன் ப்ரோ, ஆனால் 60வது ரேங்கில் இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்டுக்கெலாம் கால் பண்ணியிருக்காங்க ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து எந்த காலுமே வரல, இந்த ஒரு மெசேஜும் வரல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபீலாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து 2வது ரவுண்டில் இருக்கக்கூடிய இதில் வந்து செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கால் வரும். நிறைய நபர்கள் வந்து கால் பண்ணுறதுல வந்து அன்னோன் கால் வந்து எடுக்க மாட்டாங்க, மெசேஜ் வந்தால் இப்போ ரிப்ளை பண்ண மாட்டாங்க, மெயில் வந்தால் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏன்னா இது வந்து உங்களுக்கு தான் தேவை. கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் இல்லைன்னா அடுத்த பீப்புள் சேர்த்துட்டு போயிடுவாங்க. ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தான் தேவைப்பட்டால் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக எடுத்து நீங்கள் தான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் கால் பண்ணுவாங்க, எடுக்கலைன்னா அடுத்த பீப்புள் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணுறது கிடையாது. லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்காக அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கவுன்சிலிங்காக. அப்படிங்கிறதுனால எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், சரிங்களா? இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து 2ஆம் கட்ட கலந்தாய்வு வந்து 15ஆம் தேதியிலேருந்து நடக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கான டேட் வந்து சொல்லிட்டாங்க. டைம் வந்து 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிஏ இங்கிலீஷ், பிஏ தமிழ், காமர்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அதே காலேஜில் வந்து 16ஆம் தேதி வந்து செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து நடக்குது. 9ஆம் தேதி 9 மணிக்கு காலையிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து நடக்குது. பிஇசியில் மேக்ஸு, பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பிபிஏ கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் அண்டு இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற டேட்டில் தான் நீங்கள் வந்து போகணும் காலேஜுக்கு. மற்ற நேரம்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியே போக சொல்லிடுவாங்க. அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு இடத்துல நீங்கள் சீட்டை வந்து வாங்கி நல்லா வந்து உங்களுடைய கெரியரை, ஹையர் எஜுகேஷனை நீங்கள் ஈஸியாகவே படித்து மேலே போக முடியும்.
சும்மா வந்து பார்த்தீங்கன்னா இதில் அதை சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க இதை சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாருமே வந்து கேட்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் வெப்சைட்டை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 164 காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கான வெப்சைட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அமைச்சு வச்சிருக்கிறேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தெரிஞ்சு பார்த்துக்கிற முடியும். வேறு ஃபர்தராக என்ன டவுட் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தமாக இல்லை இன்ஜினியரிங் சம்மந்தமாக என்ன அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். தெரியாத விஷயத்தையும் நான் நமக்கு உள்ள பீப்புள்கிட்ட, அதாவது நம்மக்கிட்ட பிரின்ஸிபால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க காலேஜில், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்தராக இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னா, இணையதள விண்ணப்பம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொண்டு போகணும். 10th 11th 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் ஜெராக்ஸும் கொண்டு போகணும். டிசியை வந்து ஒரிஜினல் ஜெராக்ஸ் கொண்டு போகணும். ஆதார் கார்டு ஒரிஜினல் ஜெராக்ஸ் கொண்டு போகணும். மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும்னு சொல்கிறாங்க. பாஸ்புக் வந்து ஒன்று கொண்டு போகணும். ரேஷன் கார்டு ஒரிஜினலும் ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொண்டு போக சொல்கிறாங்க. சேர்க்கை கட்டணமாக நீங்கள் வந்து தமிழ், இங்கிலீஷு, அதாவது பிஏல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷு, இல்லை அப்படி இல்லை பிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் ஜென்ரலாக வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2620 ரூபாயும், நீங்கள் பிஎஸ்சியில் மேக்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 2640. அதே மாதிரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 1740 ரூபாய் நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபீஸாக வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணி முதல்வர், அதாவது காலேஜோடைய பிரின்ஸிபால்னு சொல்லிட்டு போட்டு சைன் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஒவ்வொரு காலேஜுக்கும் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ 2வது ரேங்க் லிஸ்ட்டு தரவரிசை பட்டியல் வந்து ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து 2வது கவுன்சிலிங்கும் உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? 2வதாக உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த வருஷமும் இந்த 2வது ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவும் போகிறதில்ல. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி தான் ஃபீல் பண்ணிட்டு 2வது லிஸ்ட்லையாவது என் பேர் வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அது அந்த காலேஜ் வெப்சைட்டை போயிட்டு பாருங்கள். முக்கியமான அப்டேட்ஸ், இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்கள் காலேஜ் வந்து நேரஸ்ட்டில் தான் இருக்குது அப்படின்னா காலேஜை விசிட் பண்ணிவிட்டு நோட்டீஸ் போர்டை போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டில் வந்து ஃபோட்டோவோட உங்களுக்கு எடுத்து வந்து ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணி ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து காலேஜ் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. 2வது ரேங்க் லிஸ்ட்டு இப்போ 2வது கவுன்சிலிங் வந்து இந்த டேட்டில் நடக்குது அப்படிங்கிறது A to Z எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக என்ன டவுட் இருந்தாலும் நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளுமே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சம்மந்தமாக, அதாவது டிஎன் காசா இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டும் நம்ம சேனலில் உங்களுக்கு நாங்கள் வந்து போஸ்ட் போடுவோம், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பற்றி உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னுமே வந்து தரவரிசை பட்டியலுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி 26ஆம் தேதி வந்த உடனே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் வந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நம்ம சேனல் வந்து விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் வந்து பார்த்தோன்னா பக்காவாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப கம்மியான ஃபீஸில் எந்த காலேஜுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டாபிக் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்டேட்டில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.